Hello everyone. Hope you're all doing well. I'm Zaina Mehnaz, teaching you Social Science Lesson 1, Part 1. Okay? Lesson 1 is regarding evolution of humans. Yes, it is evolution of humans and society. It is prehistoric period. Prehistoric period na written formல history வரதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். Introduction. We live in the age of information technology. நம்ம என்ன மாதிரி ஒரு ஏஜில் இருக்கோம்? ஃபுல்லாகவே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா? The mobile phones have literally put the world on our fingertips. அதாவது நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம மொபைல்லே தேடி எடுத்துக்கலாம். The all encompassing knowledge that we possess now, which has helped in the development of powerful technology. அதாவது நம்ம நாலேஜ்னால தான் இந்த டெக்னாலஜியும் பவர்ஃபுல்லாக வளர்ந்துருக்கு சொல்கிறாங்க. did not emerge all of a sudden. இந்த டெக்னாலஜி டக்குன்னு வளர்ந்துடல, இது எல்லாமே நம்மளோட எஃபர்ட், அதாவது நம்ம நாலேஜோட எஃபர்ட். The foundation for our modern life was facilitated by the development of the process of cognition among the human ancestor in the prehistoric age. ஓகே, இப்போ எப்படி நம்ம மாடர்ன் லைஃப்க்கு நம்மளை பழக்கப்படுத்திக்கிட்டோன்னா, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்னால் யாருன்னா நம்மளோட மூதாதையர்கள்னு அர்த்தம். ஓகே, அவங்க நமக்கு விட்டுட்டு போன சில அறிவுனால தான் அப்படின்னு அர்த்தம். ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள் வேர் த பாயினர்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் நாலேஜ். பாயினர்ஸ்னால் முன்னோடிகள்னு அர்த்தம். ஓகே, ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள் தான் நாலேஜுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்காங்க. ஃப்ரம் த ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் த லாங்குவேஜ் தி டெவலப் we are able to understand how intelligent they were. ஆர்டிகிராஃப்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டூல்ஸ், அவங்க பண்ண டூல்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி பேச ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சவுண்டிலேருந்து அதுக்கப்புறம் அதை வேர்ட்ஸை மாற்றினாங்க இல்லையா? ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட், now let us learn what is artifact. is an object or tool made or modified by humans. அதாவது ஒரு விஷயம், ஒரு டூலோ இல்லை ஒரு திங்ஸோ ஹியூமன்ஸ் மாடிஃபை பண்ணது தான் வந்து ஆர்டிக். காக்னிஷன் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஆக்ட் ஆஃப் மைண்ட் இன் விச் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அக்வைர்ட் த்ரூ தாட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சென்சஸ். காக்னிஷன் இஸ் ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். தமிழில் புரிதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தோ, இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியோ, இல்லை அதை உணர்ந்து பார்த்தோ, அதுலேருந்து அவங்க நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி அவங்க யோசிச்சனால தான் இப்போ நம்ம அதுக்கும் மேலே அட்வான்ஸ்டாக யோசிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆரிஜின் ஆஃப் த எர்த் அண்ட் த ஜியாலஜிக்கல் ஏஜஸ். த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த். ஓகே, இந்த எர்த் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி தான் ஹியூமனோட ஹிஸ்ட்ரியும். த எர்த் கண்டைன்ஸ் ஜியாலஜிக்கல், ஆர்கியாலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ் இன் இட்ஸ் அப்பர் லேயர்ஸ். அதாவது இந்த எர்த்தோட அப்பர் லேயரில் என்னெல்லாம் புதைஞ்சிருக்கு, நம்ம ஹியூமன்ஸ் வாழ்ந்துட்டு போனதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அதில் புதைஞ்சிருக்கு. தே ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்டிங் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் அண்ட் வேரியஸ் லிவிங் ஆர்கனிசம். ஓகே, அந்த மாதிரி புதைஞ்சிருக்க ஜியாலஜிக்கல் இல்லைன்னா ஆர்கியாலஜிக்கல் இந்த ரெக்கார்ட்ஸ்னால இந்த வேர்ல்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ஹியூமன் சொசைட்டி எப்படி எவாலுவேட் ஆச்சு, அதாவது எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மங்கிலேருந்து தான் ஹியூமன் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு எவிடன்ஸ் எங்கேருந்து கிடச்சிது? இந்த மாதிரி எர்த்தோட அப்பர் லேயர்லேருந்து தான் நமக்கு கிடச்சிது. த ஃபாசில் போன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஆன்செஸ்டர் வேர் எம்பெடட் இன் த எர்த்ஸ் லேயர்ஸ். ஆர்கியாலஜிஸ்ட்னால் யார்? பழைய காலத்து பொருட்களோ இல்லை ஹியூமன்ஸ் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் ஆர்கியாலஜிஸ்ட். அவங்க மோஸ்ட்லி புதைஞ்சு போன பொருட்களெல்லாம் தேடி எடுப்பாங்க. ஓகே, அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களில் இந்த ஃபாசில்னால் என்னென்னா படிமங்கள்னு அர்த்தம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைனோசர் மூவிலாம் பார்த்தீங்கன்னா அதோட எக்கு கூட அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி அதை தோண்டி எடுப்போம்ல, இந்த மாதிரி படிமங்கள்லாம் வந்து ஃபாசில். ஸோ ஹியூமன் ஆன்செஸ்டரோட ஃபாசில் போன்ஸ் எல்லாம் எங்கேருந்து நமக்கு கிடச்சிது? எர்த்தோட லேயர்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடச்சிது. Paleoanthropologists and archaeologists excavate the soil and rocky layers on the earth and extract evidence about human ancestors. Okay, paleoanthropologists na yarana
ஹியூமன்ஸோட எவல்யூஷன் பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க. ஓகே, ஹியூமன் எப்படி டெவலப் ஆனோம் அப்படின்னு ஸ்டடி பண்ணுறவங்க. ஆர்கியாலஜிஸ்ட்னால் யார்? லிட்ரலி அதே மாதிரி தான் எர்த்தோட லேயரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க? என்னெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது, ஹியூமன்ஸோட ஹேபிட்லாம் எப்படி இருந்திருக்கு, ஐ மீன் அவங்க யூஸ் பண்ண திங்ஸை வச்சு இது எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. These layers on the fossils are scientifically dated to study the various stages in human evolution and prehistory. ஸோ இந்த லேயர்ஸ்லேருந்து கிடச்சதும் அது மட்டும் இல்லாமல் ஃபாசில்ஸில் படிமங்கள்னு சொன்னல புதஞ்சி இருந்த விஷயங்கள், அதுதான் சயின்டிஃபிக்லி இப்போ வரைக்குமே எப்படி ஹியூமன் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டெவலப் ஆனாங்க. அப்புறம் ப்ரீ ஹிஸ்ட்ரி, அதாவது ரிட்டன் ஃபார்மில் ஹிஸ்ட்ரி எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எல்லாமே தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. Through the gathered evidence, they attempt to understand the evolution of human history and developments in a chronological order. Chronological orderனா ஆர்டர் வைஸ் ஈவெண்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகே, இந்த நேரத்தில் இதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஆர்டர் வைஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் chronological order. Next one, archaeology, analysis and interpretation of material remains. மெட்டீரியல் ரிமைன்ஸ்னால் என்ன? இப்போ தான் நம்ம பார்த்தோம், எர்த்தோட லேயர்ஸில் ஆர்கியாலஜிஸ்ட் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து எடுப்பாங்க. அது என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டான் ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், அவங்களோட டூல்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, அதை வச்சு அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணுறது, அதாவது எப்படி வாழ்ந்திருப்பாங்க நமக்கு யோசிச்சு சொல்கிறதோ அதை அனலைஸ் பண்ணுறதோ ஹியூமன் பாஸ்ட்டை பற்றி படிக்கிறது தான் என்னது? ஆர்கியாலஜி. Paleoanthropology is the study of the human ancestors and their evolution by the study of the fossil remains. அதாவது இதுவும் ஆர்கியாலஜி கொஞ்சம் ரிலேட்டட் தான், இருந்தாலும் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஹியூமன் ஆன்செஸ்டர், அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்றதை பற்றி அந்த ஃபாசில் ரிமைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு மட்டுமே படிக்கிறது தான் என்னது? பேலியோ ஆந்த்ரோபாலஜி. I hope you people are listening. The earth was formed approximately 4.54 billion years ago. எவ்வளோ? 4.54 billion yearsக்கு முன்னாடி இந்த earth ஃபார்ம் ஆயிடுச்சு. Gradually conditions emerged for the growth of organism. அது மட்டும் இல்லாமல் உயிரினங்கள்லாம் வாழ்கிறதுக்கான கண்டிஷனும் எர்த்தில் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. தென் plants and animals came into being. ஃபஸ்ட் என்ன வந்துச்சு? பிளான்ஸும் அனிமல்ஸும் வந்தது. And thereby foundation was laid for the evolution of humans. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதான் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேஸாக இருந்தது. ஹியூமன்ஸ் வளர்கிறதுக்கு எது பேஸாக இருந்தது? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் பேஸாக இருந்தது. The long span of time in Earth's history is divided into eras, periods and epochs by the geologist. Who are geologist? அதாவது இந்த எர்த் பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கவங்களாம் ஜியாலஜிஸ்ட். ஓகே, அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க? எராஸ், பீரியட்ஸ் அண்ட் எப்போக்ஸை வந்து இந்த 4.54 பில்லியன் இயர்ஸை வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற பீரியட் எர்த்லேயே ரொம்ப அதிக நாள் இருந்தது. ஓகே, ப்ரோட்டிரோசோயிக் எரா. இந்த எராவில் என்ன இருந்ததுன்னா அட்மாஸ்பியர், ஓஷன்லாம் அதிகமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுதான். ஓகே, நமக்கு கிடைச்ச ஃபாசில்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த எராவில் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, இந்த மாதிரி குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனை டிபெண்ட் பண்ணி வாழும் இல்லையா அனிமல்ஸ், அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ப்ரோட்டிரோசோயிக் எராவில் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ப்ரோட்டிரோசோயிக் எராவில் இருந்தது. இட் லாஸ்ட் அபவுட் 600 to 542 million years ago. Next era is Paleozoic era. ஓகே, இந்த எரா எர்த்தில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தது. எப்படின்னா சூப்பர் காண்டினென்ட்ஸ், அதாவது காண்டினென்ட்ஸ்லாம் நிறையா பிரேக் ஆகி அது புது புது ஃபார்மேஷனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஃபிஷ், ரெப்டைல்ஸ்னால் என்ன? ஊறும் இல்லையா, ஊறி போகிற மாதிரி அனிமல்ஸ், அது எல்லாமே பேலியோசோயிக் எராவில் தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வைட் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸும் இந்த பேலியோசோயிக் எராவில் தான் வந்தது. நெக்ஸ்ட் இஸ் மீசோசோயிக் எரா. ஓகே, இது வந்து மிடில் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மீசோசோயிக் எராவில் நிறைய பெரிய பெரிய ஐ மீன் ஜெயின் ரெப்டைல்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த எராவில் தான் டைனோசர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் மாதிரி ஐ மீன் ரொம்ப பெரிய அனிமல்ஸ்லாம் இந்த எராவில் தான் லீவ் பண்ணிட்டு இருந்ததா. அண்ட்
இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 251 to 66 மில்லியன் இயர்ஸ் அகோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். ஓகே, இந்த ஏஜை வந்து ரெப்டைல்ஸோட ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எஸ்பெஷலி ஏஜஸ் ஆஃப் டைனோசர்ஸ். நெக்ஸ்ட் எரா இஸ் சீனோசோயிக் எரா. இந்த எராவில் மேமல்ஸ் வந்தது சொல்கிறாங்க. மேமல்ஸ்னா பாலூட்டிகள். அதுக்கும் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஆஸ்ட்ரலோபித்தோசன்ஸ். இது என்னென்னா மங்கி ஃபார்மில் இருந்து ஹாஃப் ஹியூமன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி இந்த ஆஸ்ட்ரலோபித்தோசன்ஸில் இருந்து தான் ஹியூமன் வந்தாங்க அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. ஓகே, இட் இஸ் ஆஸ்ட்ரலோபித்தோசன்ஸ். Australopithecines were the apes from which modern humans evolved. Apesனா என்னன்னா மனித குரங்கு. ஓகே, அந்த குரங்குல இருந்து தான் ஹியூமன்ஸ் வந்தோம். Now they are extinct. அப்படின்னா இப்போ அந்த ஸ்பீசிஸ் இல்லை. But they are considered to be the close relatives of humans. ஆனால் அதுதான் ஹியூமனோட க்ளோஸ் ரிலேட்டடான அனிமல். Let us continue in next part. Thank you. Keep on learning.